புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுடன் புதுச்சேரியின் 30 தொகுதிகளுக்கான தேர்தலும் இம்மாதம் 16ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி காங்கிரஸ் திமுக கூட்டணி இங்கு ஆட்சியை பிடிக்கிறது. காங்கிரஸ் கட்சி 15 இடங்களிலும் திமுக 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. இத்தேர்தலில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 8 இடங்களில் வெற்றி பெற்றது. இதையடுத்து மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என என்ஆர் காங்கிரசின் முயற்சி தோல்வியடைந்தது. அதிமுக 4 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. மாஹே தொகுதியில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். 15 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு 4 பெண் உறுப்பினர்கள் தேர்வாகியுள்ளனர். புதுச்சேரி தேர்தலில் வெற்றி பெற்ற முக்கிய வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம். இந்திரா நகரில் போட்டியிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் ஆறுமுகத்தை 3404 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்ட புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நமச்சிவாயம் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயக்குமாரை தோற்கடித்தார். புதுச்சேரியின் அடுத்த முதலமைச்சராகும் வாய்ப்பு நமச்சிவாயத்திற்கு உள்ளதாக கூறப்படுகிறது. சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அதிமுக வேட்பாளர் கணேசனை 5106 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலர் புருஷோத்தமன், அதிமுக மாநில தேர்தல் பிரிவு செயலர் கண்ணன், காரைக்கால் தெற்கு தொகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருந்த நாஜிம் ஆகியோர் தோல்வியை சந்தித்துள்ளனர்.